ஆவடி அருகே திருநின்றவூரில் 2 நாட்களாக நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்பம் கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது. சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அடுத்த திருநின்றவூர் தனியார் கல்லூரி வளாகத்தில் சேப்பா அகாடமி மற்றும் சேப்பா ட்ரஸ்ட் மற்றும் நியூ யங் சோட்டோகான் கராத்தே 2 ஃபவுண்டேஷன் சார்பில் 18வது மாநில அளவிலான சிலம்பம் மற்றும் கராத்தே போட்டி கடந்த 2 நாட்களாக பயிற்சியாளர்கள் மாஸ்டர் எஸ். ராஜா, சங்கீதா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழ்நாட்டுக்கு உட்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், விழுப்புரம், சேலம், பாண்டிச்சேரி, நாகர்கோவில் உள்ளிட்ட தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர், வீராங்கனைகள் சுமார் 1000க்கும் மேற்பட்ட சிலம்பம் மற்றும் கராத்தே மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிலம்பம், தனித்திறமை மற்றும் கராத்தே கட்டா மற்றும் குமிதே பிரிவுகளில் விளையாடி வெற்றி பெற்றனர். விளையாட்டுப் போட்டிகளுக்கு சிறப்பு விருந்தினராக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் அஸ்வின் அவர்கள் கலந்து கொண்டு கராத்தே, சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி சிறப்புரையாற்றினார். பின்பு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பைகளும் சான்றிதழும் வழங்கி கௌரவப்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். செய்தியாளர்களை சந்தித்த பயிற்சியாளர் சங்கீதா, தற்காப்பு கலை என்பது பெண்களுக்கு முக்கியத்துவம், பெண்கள் அனைவரும் தற்காப்பு கலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், தற்காப்பு கலைக்கு அரசு சலுகைகள் வழங்க வேண்டும் என்றும், இதுவரையிலும் சிலம்பம், கராத்தே பயிற்சிக்கு எந்த ஒரு சலுகையும் அரசு வழங்காமல் இருப்பதாகவும், உடனடியாக இதனை பரிசீலனை செய்து வழங்க வேண்டும் என்றும் கூறப்பட்டது. என்னோட பேர் சங்கீதா. நான் சிலம்பம் நேஷனல் உமன்ஸ் விங்குடைய பிரசிடெண்ட்டாக இருக்கேன். சிலம்பம் மாநில அளவிலான சிலம்பம் யோகா போட்டிகள் இன்றைக்கி நடைபெற்றுருக்கு. இதில் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து மாணவ மாணவியர்கள் கலந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் நிறைய பரிசுகளை வாங்கியிருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் அவங்களுடைய கடின உழைப்பால் வந்திருக்காங்க. பெண் குழந்தைகள் முதன்மையாக இந்த பாரம்பரிய கலையில் கற்றுக்கிட்டு இங்கே வெற்றி பெற்றிருக்காங்க. தற்காப்பு கலைன்றது அனைத்து குழந்தைகளுக்கும் தேவை, முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு தேவை. இதற்கான நிறைய சலுகைகள் அரசு வழங்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் இல்லை. எந்த குழந்தைங்களுக்குமே எந்த லெவல் வின் பண்ணாலுமே அதுக்கான சலுகைகள் கிடைக்கிறது கிடையாது நம்ம தமிழக அரசுக்கிட்ட இருந்து. ஸோ இதை பெரிய லெவலில் நம்ம கொண்டு போகணும். ஏன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல்ஸில் சிலம்பம், கராத்தே இதெல்லாம் எடுப்பாங்க. அதுக்கு கூட இந்த வருஷம் பர்மிஷன் இல்லை, கேட்டால் ஃபண்ட் இல்லைன்றாங்க. ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது பிள்ளைகளுக்கு. இதை இடையில யாரும் தடுக்காமல் நேரடியாக குழந்தைகளுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு கேட்டு இன்றைக்கி செல்ஃபோனில் வீடியோ எடுக்கிறவங்க தான் அதிகம். ஒரு பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அந்த குழந்தைக்கு மன அளவில் தைரியம் இல்லை. அந்த மன அளவில், உடல் அளவில் பலம் பெறணும்னா அவங்க நிச்சயமாக இந்த மாதிரி வீரக்கலைகள் கற்றுக்கணும். சிலம்பம் கற்றுக்கிட்ட என் குழந்தைங்க கிட்ட யாரும் வம்பு பண்ண முடியாது. இதை போல் நிறைய குழந்தைகள் இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. யாருக்கிட்டையுமே வம்பு வச்சுக்க முடியாது. எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்க, பெரிய பெண்கள், கல்லூரி பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா வருது. ஆனால் இந்த கலைகளை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் அந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு செய்கிற ஆண்களை நிச்சயமாக தண்டிப்பாங்க. அதே இடத்துல அந்த குழந்தை பாதுகாக்கணும். ஒரு உதவிக்காக நிற்கக்கூடாது. அந்த நிமிஷம் அந்த குழந்தை தற்காத்து கொள்ளணும்னா நிச்சயமாக தற்காப்பு கலைகள் அவசியம் தேவை. இன்னும் நிறைய பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்களை தற்காப்பு கலை பள்ளியில் சேருங்கன்னு கேட்டுக்கிறேன்.